எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். தினமும் நான் படிக்கும் செய்திகளில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாள் ஜூலை 28, 2026. இன்றைய தலைப்பு செய்திகள் சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக அரசின் நடவடிக்கை மோசமான முன்னுதாரணம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்து ஐகோர்ட்டு தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தமிழக அரசின் நடவடிக்கை மோசமான முன்னுதாரணம் என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் 6 கோடி ரூபாய் தங்கம் பறிமுதல். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. டெல்லி வன்முறை சம்பவம் அமைதியாக போராடுவதற்கு உரிமை உண்டு, போலீசாரின் தடியடியை நியாயப்படுத்த முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம். தாம்பரம் சானடோரியத்தில் பரபரப்பு. செல்போன் பறித்தவரை பிடிக்க ஓடும் ரயிலில் இருந்து குதித்த இளம்பெண் படுகாயம். வாலிபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். 31 தேதி முதல் கோழி இறைச்சி விற்பனை நிறுத்தம். கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு. கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி மக்களை சந்தித்த விஜய். ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை மூலம் 163 கோடி ரூபாய் வருவாய் கடந்த ஆண்டை விட அதிகம். தென்காசி அரசு பள்ளியில் ஆசிரியை பிரம்பால் அடித்ததில் 10 மாணவிகள் காயம். போலீசார் வழக்கு. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ராமேசுவரம் பேய்கரும்பு பகுதியில் உள்ள கலாம் மணிமண்டபத்தில் உள்ள அவரது முழு உருவச்சிலைக்கு மலர்கள் தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய காட்சி. மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம். பாளையங்கோட்டை சிறையில் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்எல்ஏவுடன் சந்திப்பு. புகாரில் சிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை, உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சிவகாசி அருகே வெடிவிபத்தில் பலி. ஆகஸ்ட் 5 உயர்வு. 2 குடும்பங்களைச் சேர்ந்த அண்ணன், தம்பி உயிரிழப்பு. ஊழல் புகார்களை விசாரிக்க சிறப்பு கோர்ட்டுகள் உள்பட 13 திட்டங்களுடன் பாமக. நிழல் பட்ஜெட் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். கத்திப்பாரா மேம்பாலத்தில் மாநகர பஸ் மோதி என்ஜினியரிங் மாணவர் பலி. முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என டாக்டர்கள் மீது தந்தை குற்றச்சாட்டு. சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் சிறப்பு பணி. இருசக்கர வாகனத்தில் வந்து தொடங்கி வைத்த அமைச்சர் ஆனந்த். திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவிலுடன் பெறும் உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை. அருணாசலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான கடைசி 20 ஓவர் போட்டியில் முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சூரியவன்ஷி வீர் எஸ். லட்சுமண் பாராட்டு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. உலகக் கோப்பை துப்பாக்கி சுடுதல். இந்திய வீராங்கனை இஷா சிங் தங்கம் வென்றார். மனுபாக்கருக்கு வெண்கலம். காமன்வெல்த் விளையாட்டு. தமிழக பளுதூக்குதல் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு வெள்ளிப்பதக்கம். வெஸ்ட் இண்டீசுக்கு எதிரான டெஸ்ட். பாகிஸ்தான் அணி 282 ரன்னில் ஆல் அவுட். ஷான் மசூத் சதம் அடித்தார். இன்றைய தங்கம் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13.21 ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 1.0572 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம்க்கு 5 ரூபாய் குறைந்து 23.5 விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பங்கு சந்தை மற்றும் தங்கம் விலை நிலவரம் உங்கள் பார்வைக்கு. தொலைக்காட்சியில் இன்றைய சினிமா உங்கள் பார்வைக்கு.